நீங்க மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து தான் அவங்கள எடுக்கிறீங்களே தவிர, அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ நீங்க மறைக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு சட்டமன்றத்துல, அதுவும் இப்ப லைவா ரிலே ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, கட்சியுடைய நிலைப்பாட்டை அண்டு ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து வருகின்ற குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்வது, இதுக்கெல்லாம் அவங்களுடைய முயற்சி கட்டாயம் தேவை இல்லையா? அதனால அவங்களை இது ஒதுக்கி தள்ளுறதுன்னு கிடையாது. அவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டிவா புதுசா இளைஞர்கள் வராங்க. அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் கட்சி உருப்படும். நீண்ட நெடிய காலமாக கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட குடும்பங்கள் தான் சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறாங்க. அப்போ புதிதாக பல பேர் முண்டி அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்போ இது ஒரு வாய்ப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். வாய்ப்பு தான். ஆனால் அதுக்காக எடுத்த உடனே இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏராளமான பதவிகள் இருக்கு. தேர்தலையே பஞ்சாயத்து அமைப்பிலிருந்து எத்தனையோ இருக்கு. அந்த தேர்தல் கட்டாயம் நடத்தி தான் ஆனோம். அதனால அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்தது இவங்க செல்வாக்கு அப்படின்றது பதவி, பட் அவங்கள ஒதுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது சரி வராது. ஸோ இது எப்படி இருக்கணும்னா, ரெண்டு பேரும் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதராக இருக்கணும். இப்போ ஏவாவேலு அவர்கள் அப்படின்னா அங்கே வர மாவட்ட செயலாளர் அவரோட ஒத்து சேர்ந்து வேலை செய்கிறவா இருக்கணுமே தவிர, நான் தான் இனிமேல் மாவட்ட செயலாளர், நீங்கள் டம்மி அப்படின்னு நினச்சாங்கன்னா, ஜெயிக்கிற கட்சி அப்படின்னும் போது அப்படி கொஞ்சம் கிவ் அண்ட் டேக்கு அதில் அப்படித்தான் போகணும். அப்போ தான் கட்சி சரிப்பட்டு வரும். மற்றபடி இந்த எலெக்ஷனோட சரிங்க, நீங்கள் அவங்கள 70 வயசு நாங்கள் தூக்கிட்டோன்னா, இதில் இன்னொன்று கவனிக்கணும். மாவட்ட செயலாளர் பதவி அதுக்கு வயசு வச்சுருக்காங்க, 2 டேர்ம்னு வச்சுருக்காங்களே தவிர, அதுதான் நான் கேட்டேன், எம்எல்ஏ எம்பி பதவிகளுக்கு அந்த லிமிட் இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் இவங்களுக்கு அந்த எம்எல்ஏ பதவி நிச்சயமாக இருக்கும். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. இப்போ ஓரங்கட்டப்படக்கூடியவர்கள் 70 வயதை கடந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பெருவாரியானவர்கள் முன்னாள் அமைச்சர்கள். பல்வேறு ஊழல் வழக்குகள் எல்லாமே அவர்கள் மேல இருந்துகிட்டு இருக்கு, வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா மாநிலத்திலையும் ஆட்சியை இழந்துட்டாங்க, மத்தியிலையும் ஒரு சப்போர்ட் கிடையாத ஒரு சூழ்நிலையில தான் திமுக இருக்கிறது. இப்போ திமுகவும் அவர்களை பதவியிலிருந்து தூக்குறாங்க அப்படின்னா, இவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அடைக்கலம், ஒரு பாதுகாப்பு, வழக்கிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு ஒன்று தேவைப்படும்ல சார். அப்போ மாட்டு கட்சிகளுக்கு செல்வதற்கான, பாஜக போன்ற கட்சிகளில் இணைவதற்கான வாய்ப்புகள். மாவட்ட செயலாளர் பதவியை பறித்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னாலும், இன்றைக்கும் நீங்கள் சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா, தங்கம் தென்னரசு அவர்களோ இல்லை KN நேரு அவர்களோ இல்லை செந்தில் பாலாஜி அவர்களோ, அவங்களுடைய கவுண்டர் அப்படின்றது சரியா இருக்கு. அந்த வாதங்களெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே நான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த இதெல்லாம் பார்க்கும்போது, சட்டமன்ற பேச்செல்லாம் பார்க்கும்போது, இவர் அந்த காலத்தில் எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருந்தார் அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அவரே சொல்கிறார், அதாவது 10 மணிக்கு தான் இந்த இது வந்தது, நான் 3:30 மணி வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் தூங்கிட்டு 5:30 மணிக்கு எழுந்து வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அவைத்தலைவரே சொல்கிறார், ஆமாங்க நான் 5 நாள் முன்னாடி, 3 நாள் முன்னாடி, 2 நாள் முன்னாடின்னு சொன்னேன், 1 நாள் முன்னாடியாவது கொடுங்க அப்படின்னு நானும் மாற்றிட்டு வந்திருக்கேன். ஆனால் ஒன்றும் பண்ணுறதா காணோம். இதெல்லாம் விவாதிக்கணும் அப்படின்னா விஷயம் தெரிஞ்சால் தானே விவாதிக்க முடியும். அதனால் இதை முன்னாடியே கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஹோம்ஒர்க்கை அவங்க பண்ணிட்டு வராங்க. அப்போது நீங்கள் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து தான் அவங்கள எடுக்கிறீங்களே தவிர, அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸை நீங்கள் மறைக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு சட்டமன்றத்தில், அதுவும் இப்போ லைவா ரிலே ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, கட்சியுடைய நிலைப்பாட்டை அண்டு ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து வருகின்ற குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்வது, இதுக்கெல்லாம் அவங்களுடைய முயற்சி கட்டாயம் தேவை இல்லையா? அதனால் அவங்களை இது ஒதுக்கி தள்ளுறதுன்னு கிடையாது. அவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு சப்போர்ட்டிவா புதுசா இளைஞர்கள் வராங்க. அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் கட்சி உருப்படும். இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பாங்க, ஆனால் அடுத்த முறை இவர்களுக்கு சீட் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்துட்டு இருக்கு. என்ன காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும்
70 வயதை கடந்தவங்க தான் அதிக அளவில் இருந்துகிட்டு இருக்காங்க. ரகுபதி அவர்களாக இருக்கட்டும், ஏவா வேலுவா அவர்களாக இருக்கட்டும், தங்கந்தன் எல்லாருமே 70 வயசை கடந்தவங்க தான். அப்போ கட்சியில் ஒரு மாற்றம் செய்யும் போது இப்போ மாவட்ட செயலாளர் போன்ற பதவிகள் அவர்களிடத்திலிருந்து பறிக்கப்படுது. அடுத்து நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏக்களாக போட்டியிடுவதற்கும் சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். இல்லை, வாய்ப்புகள் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு 234 பேராக இருக்காங்க, அவ்வளோ கிடையாது இல்லையா? அப்போது மீதி இடங்களில் வந்து புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். புதியவர்கள் இந்த சென்ஸ் கட்சிக்கு வேலை பார்க்குறவங்க, சும்மா வந்து புதுசாக ஒருத்தனை கூட்டு வந்து நிறுத்த முடியாது. அடுத்தது இந்த வழக்குகள் அப்படின்னு நீங்கள் ஒன்று சொன்னீங்க. ஏன் பொன்முடி அவர்களுக்கு எதிரான வழக்கு எப்போ போட்ட வழக்கு, எத்தனை வருஷமாக உட்காந்து நிற்குது. என்னென்ன இன்றைக்கி வழக்கு போட்டு 6 மாதத்தில் தீர்ப்பு வந்துட போதா? இதெல்லாம் எத்தனை வருஷம் ஆக போகுது, நம்ம தான் பார்த்துட்ருக்கோமே. அதனால் இதுக்கெல்லாம் அவங்க யாரும் பயப்பட மாட்டாங்க. சீட்டு கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு நிச்சயம் கொடுத்து தான் ஆகணும். இப்போது அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எடுத்துக்காங்க, அவர் ஒன்றா ரிட்டையர் ஆகலாம், வயதாகி விட்டது, அவர் பையனுக்கு வேறு எம்பி சீட்டு கொடுத்துட்டாங்க. அதனால் மறுபடியும் அவர் என்னடானா உதயநிதி அவர்கள் கேபினெட்லேயும் நான் மந்திரியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னார் போன தடவை, ஞாபகம் இருக்கா? அதான், அது ரொம்ப ஓவருங்க. பட் ஏவா வேலுவோ கேஎன் நேருவோ வந்து அந்த மாதிரி செயல்பட மாட்டார்கள்னு சொல்ல முடியுமா? இன்னும் துடிப்பான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி செலக்டிவாக இருக்கணும். இவங்க வந்து புதுசாக மாவட்ட செயலாளர் வந்துட்டாங்க அப்படின்றதுனாலே இவங்களுக்கு நீங்கள் சீட்டை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. இல்லை, இப்போ மாவட்ட செயலாளர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரும்போதே அங்கே வந்து இவங்க இம்பார்ட்டன்ஸ், இவங்க முக்கியமானவங்க, இவங்க ஆக்டிவாக செயல்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் பார்க்கப்படலை. ஸோ மாவட்ட 70 வயசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஒரு வரம்பா வச்சிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் சீட் கொடுக்கும் போதும் இப்போ புதிதாக வந்த மாவட்ட செயலாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் ஒரு 4 மாவட்ட செயலாளர்கள் உள்ள வர்றாங்க அப்படின்னா, 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு வர்றாங்கன்னா, அவங்க வேகம் எடுத்து செயல்படுறாங்க அப்படிங்கும்போது அவர்களுக்கு தானே சீட் போகும், இவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள். ஏன் எடுத்த உடனே எம்எல்ஏவா போனோம்னு நினைக்கிறீங்க? பஞ்சாயத்துகள் இருக்கு, பஞ்சாயத்து பிரசிடென்ட் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, படிப்படியாக வெளில வரட்டும். நீண்ட நெடிய காலமாக கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட குடும்பங்கள் தான் சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறாங்க. அப்போ புதிதாக பல பேர் முண்டி அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்போ இது ஒரு வாய்ப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். வாய்ப்பு தான், ஆனால் அதுக்காக வந்து எடுத்த உடனே இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏராளமான பதவிகள் இருக்குது. தேர்தலையே வந்து பஞ்சாயத்து அமைப்பிலிருந்து எத்தனையோ இருக்குது. அந்த தேர்தல் கட்டாயம் நடத்தி தான் ஆனோம். அதனால் வந்து அந்த மாதிரியெல்லாம் இது பண்ணிட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்தது இவங்க செல்வாக்கு அப்படின்றது பதவி போயிட்டதுனாலே அவங்க செல்வாக்கு போயிருமா சிவா? அது இருக்குல்ல. இல்ல, பதவி தானே சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பதவி இருக்கும் வரைக்கும் ரூலிங் பார்ட்டியா இருக்கும்போது தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாருமே சல்யூட் போடுவாங்க. சட்டமன்றத்துல கூட ஏவா வேலு அவர்கள் இந்த கருத்துக்களை முன் வச்சாங்க. நமக்கு வந்து அரசு அதிகாரிகள் சல்யூட் போட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல போடுறாங்க அப்படி கருத்துக்களை முன் வச்சாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூலிங் பார்ட்டியா இருக்கும்போது, ஒரு அதிகாரத்துல இருக்கும்போது ஒட்டுமொத்த அதிகாரி அரசு இயந்திரமே அவர்களுக்கு கட்டுப்பட்டிருக்கும். அதே போலதான் ஒரு மாவட்ட செயலாளர் கட்சியில் இருக்கும்போது தான் கட்சி கட்டுப்பட்டிருக்கும். எல்லாம் கரெக்டு தான். ஆனால் மாவட்ட செயலாளர் இப்போ இது ஒரு புதிய முயற்சி அப்படின்னு தான் சொல்லணும், 70 வயசுக்கு மேலே அப்படின்னு. பட் அவங்கள ஒதுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது சரி வராது. அதில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மாவட்ட செயலாளர் அப்படின்னா அதுதான் நான் முதல்லயே சொன்னேன், அவங்களுடைய அப்ரூவல் அப்படின்றது ஒரு கட்டாயம் அப்படின்னு. ஸோ இது எப்படி இருக்கணும்னா 2 பேரும் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதராக இருக்கணும். இப்போ ஏவா வேலு அவர்கள் அப்படின்னா அங்கே வர மாவட்ட செயலாளர் வந்து அவரோட ஒத்து சேர்ந்து வேலை செய்கிறவா இருக்கணுமே தவிர நான் தான் இனிமேல் மாவட்ட செயலாளர் நீங்கள் டம்மி அப்படின்னு நினச்சாங்கன்னா கட்சியை கலாச்சாரம். அரசியல்னாலே அரசியல் செய்கிறது தானே சார், போட்டி அப்படிங்கிற விஷயம் பெரிய. அதுதான் சொன்னேன், நீங்கள் சேர்ந்து நின்று அரசியல் பண்ணுங்க, ஏன் வந்து எதிர்த்து நின்று அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒவ்வொரு மாவட்டங்களையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே போட்டி அடிப்படையில் தான் இந்த திராவிட கட்சிகள் எல்லா கட்சிகளுமே பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீயா நானா அப்படின்னு போட்டி இருக்கு. அப்போ இது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். சாத்தியம் இல்லாததுலாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படி பார்க்க போனால் எத்தனையோ கட்சிகளில் வந்து பாஜகவே எடுத்துக்காங்க, மூத்தோர் நாங்கள்லாம் எத்தனை வருஷமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இளையவர்களெல்லாம் கட் பண்ணிட்டு உள்ள வந்து குதிக்கலையா, அங்க ஏத்துக்கலையா? அவங்க தோக்கர கட்சிக்கே இந்த மாதிரி அதான் நான் சொன்னேன், தோக்கர கட்சிக்கே அந்த மாதிரி அப்படின்னும் போது ஜெயிக்கிற கட்சி அப்படின்னும் போது அப்படி கொஞ்சம் கிவ் அண்ட் டேக் அதுல அப்படித்தான் போகணும். அப்போதான் வந்து கட்சி சரிப்பட்டு வரும். மற்றபடி இந்த எலெக்ஷனோட சரிங்க நீங்கள் அவங்கள 70 வயசு நாங்கள் தூக்கிட்டோம்னா இதில் இன்னொன்று கவனிக்கணும், மாவட்ட செயலாளர் பதவி அதுக்கு வயசு வச்சுருக்காங்க, 2 டெர்ம்னு வச்சுருக்காங்களே தவிர, அதுதான் நான் கேட்டேன், எம்எல்ஏ எம்பி பதவிகளுக்கு அந்த லிமிட் இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் இவங்களுக்கு அந்த எம்எல்ஏ பதவி நிச்சயமாக இருக்கும். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா.
உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164